ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்புல படிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் படிக்கிற மாதிரி அதுக்கு இருந்தால் யூடியூப்பில் அதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா, நான் செப்டம்பர் 30லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரையும் போட்டிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஸ்டடி பிளான். டெய்லி 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, 4 to 5 ஒர்க் அவுட், 5 to 8 தமிழ், 3 மணி நேரம் தமிழ் படிக்கணும், 9 to 12 கோச்சிங் சென்டர் போகிறேன், அதனால் 3 மணி நேரம் அங்கே டைம் போகும். அடுத்து 12 மணிக்கு விட்றதால 12 to 1 ரிவிஷன் டைம். அதுக்கப்புறம் 1 மணிலேருந்து 2 மணி நேரம் குட்டி தூக்கம். ஏன்னா நம்ம 6 மணி நேரம் தூங்குறோம், அது பத்தாது சில நேரத்தில். அதனால தான் 1 to 2 குட்டி தூக்கம் 1 மணி நேரம். அடுத்து 2 to 4 மேக்ஸ், 2 மணி நேரம் மேக்ஸு. அடுத்து 6 to 9 ஜென்ரல் டாப்பிக்கு, சயின்ஸு, ஐஎன்எம், பாலிட்டி, இது மாதிரி பார்க்குறது மாதிரி போட்டிருக்கோம். ஸ்லீப் டைம் 10 மணி. அந்த 1 மணி நேரத்தில் அதை சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம தமிழ் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு 10 days கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது 12th 11th 12th இது மாதிரி நியூ புக்ஸை முடிச்சுட்டு வாங்க. நியூ புக்ஸில் ஒரு 70 நாள், ஓல்டு புக்ஸு ஒரு 70 நாள். அதுக்கப்புறம் 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொன்றுக்கும் 10 days போட்டிருக்கேன். மொத்தம் 160 நாள். அதில் 160 நாளில் அந்த சப்ஜெக்ட் நம்ம நைட்டு 6 to 9 படிக்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 நாள் போட்டிருக்கேன். செப்டம்பர் 30லேருந்து ஏப்ரல் 4 வரையும் மொத்தமாக 186 நாள். இதில் நான் சண்டேவை சேர்க்கல. சண்டே 26 நாள் இருக்கும். அதை கழிச்சிட்டு தான் நான் 160 நாள் போட்டிருக்கேன். சண்டேல நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, மாடல் எக்ஸாம், இது டெஸ்ட்டு, இது மாதிரி யூடியூப்ஸில் நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு 10 டாப்பிக்கும் ஆர்ஆர்பியில் ஒரு 31 டாப்பிக்கும் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து ஒரு 40 போட்டிருக்கேன் ரவுண்டாக. ஒவ்வொரு டாப்பிக்கையும் 4 நாள் பார்க்குற மாதிரி. அதனால் 40 × 4 160, இதுவும் கரெக்டாக போட்டிருக்கேன். ஏன் அதை ரவுண்டாக 40 போட்டேன்னா, டிஎன்பிசி ஆர்ஆர்பி ரெண்டுத்துலையும் சேர்ந்தாப்புல சில மேக்ஸ் சம்லாம் இருக்கும். இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்புல சில நேரத்தில் இருக்கும். அதனால தான் நான் ரவுண்டாக சில இதெல்லாம் நம்ம இதில் இருக்கிறத பார்த்தாலே அது இருக்கிறது போதுமானதாக இருக்கும். அதனால தான் நான் ரவுண்டாக 40 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் தமிழ் எங்கெங்கே படிக்கலான்னா, யூடியூப் சேனலில் சாய்ஸ் அகாடமி, கிறிஸ்டோஃபோ அகாடமி, டேஃப் ஐஎஸ் அகாடமி, வதாண்டா ரேஸ், இவங்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் சப்ஜெக்டு இயல் 1 இயல் 2 இது மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் டிஎன், வதாண்டா ரேஸு, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, ரோன் அகாடமி, இவங்க இதிலலாம் போட்டிருப்பாங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், விஸ்டம், கிருஷ்ணா அகாடமி, லேடிஸ் டாப் டிஎன்பிஎஸ்சி, விருச்சம் டிஎன்பிஎஸ்சி, இவங்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. டெஸ்ட்டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் சதம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 நாள் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடாடா 247 அந்த தமிழ் யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பாங்க. விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிலையும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் தேவையில்ல. இந்த யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா டாபிக்ஸ்லாம் இருக்கும். சில பேர் இந்த சப்ஜெக்டே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம தேவையான ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் எய்ம் டிஎன், ஃபோக்கஸ் ஐஎஸ் அகாடமி, வதாண்டா ரேஸ், இது மாதிரி நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமொரு ஜிகே, அறிவார்க் அகாடமி, வைகை டிஎன்பிசி அகாடமி, இதில் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா
வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி, இடி அகாடமி இவங்களெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் வேஸ்ட் டு ஸ்டடி புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி, நியூ லைஃப் அகாடமி, ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி இவங்க யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம புவியியல் ஜியாகிரஃபி பார்க்க போதும். யூடியூப்பில் எங்கெங்கே பார்க்கலான்னா எய்ம் டிஎன், அடட்டா 247 தமிழ், ஜாஸ்வர் டீச்சிங், சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இங்கெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருந்தால் ஜாஸ்வர் டீச்சிங்கில் கொஞ்சம் பார்த்துட்டு மற்ற சேனல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தினமும் ஜிகே, வைகை டிஎன்பிஎஸ்சி அகாடமி, கிறிஸ்டம் கிருஷ்ணா அகாடமி இங்கே போட்டிருப்பாங்க. டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இடிடபிள்யூ அகாடமி, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு போட்டிருப்பாங்க. புக்கில் நீங்கள் எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத நியோ டிஎன்பிஎஸ்சி, சரத் அகாடமி டிஎன்பிஎஸ்சி இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இதில் யூடியூப்பில் எங்கெங்கே போட்டிருப்பாங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, ஏஎம்டிஎன், விகே டிஎன்பிஎஸ்சி அகாடமி, அதுக்கப்புறம் மேக்ஸ் பை எர் தங்கமுத்து அவரும் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமொரு ஜிகே அதில் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப், வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி, இடிடபிள்யூ அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி டு லைஃப், டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்து பாலிட்டி வந்து டேஃப் ஐஎஸ் அகாடமி, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, ஜாஸ்வர் டீச்சிங் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிறிஸ்டம் கிருஷ்ணா அகாடமி, தினமொரு ஜிகே இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா அடடா 247 தமிழ், எக்ஸாம் டெய்லி தமிழ் இதில் போட்டிருப்பாங்க. புக்கில் எங்கெங்கே படிக்கிறத நியோ டிஎன்பிஎஸ்சி, விருச்சம் டிஎன்பிஎஸ்சி இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி இதை யூடியூப்பில் எங்கெங்கே பார்க்கலான்னா ஏஎம்டிஎன், சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, விவல் ஆனந்த ஏபி, ஜாஸ்வர் டீச்சிங் இவங்க யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமொரு ஜிகே, வைகை டிஎன்பிஎஸ்சி அகாடமி இவங்க இதில் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, இடிடபிள்யூ அகாடமி இவங்க இதில் போட்டிருப்பாங்க. எங்கள் புக்கில் எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத விருச்சம் டிஎன்பிஎஸ்சி, பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி, நியூ லைஃப் அகாடமி இவங்க யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. அடுத்த சப்ஜெக்ட் எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறப்படாத இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இது எங்கெங்கே பார்க்கலான்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, மேக்ஸ் பை இஆர் தங்கமுத்து, ஏஎம்டிஎன், ஜாஸ்வர் டீச்சிங் இவங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமொரு ஜிகே, வைகை டிஎன்பிஎஸ்சி அகாடமி இவங்க சேனலில் பார்க்கலாம். டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா இடிடபிள்யூ அகாடமி, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, டிஎன்பிஎஸ்சி டெட் டிஎன்யூஎஸ்பி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் போட்டிருக்காங்க. புக்கில் எங்கெங்கே படிக்கிறத விருச்சம் டிஎன்பிஎஸ்சி, பீப்புள் ஹீரோஸ் அகாடமி அவங்க இதில் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து தமிழ்நாட்டின் வரலாற்று பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கம் இது எங்கெங்கே பார்க்கலான்னா ஏஎம்டிஎன், ஜாஸ்வர் டீச்சிங், சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இவங்க சேனலில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஈஸி கான்செப்ட், தினமொரு ஜிகே இவங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம். டெஸ்ட் இடிடபிள்யூ அகாடமி, வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத நியூ லைஃப் அகாடமி அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதை எங்கெங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத இஎம்டிஎன், ஜாஸ்வர் டீச்சிங், சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இவங்க யூடியூப் சேனல்லாம் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமொரு ஜிகே, அடடா 247 தமிழில் டெஸ்ட் வந்து இடிடபிள்யூ அகாடமி இவங்க இதில் போட்டிருப்பாங்க. புக்கில் எங்கெங்கே படிக்கிறத ஜாஸ்வர் டீச்சிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பாவேந்தர் அகாடமி அவங்க யூடியூப் சேனலையும் போட்டிருப்பாங்க. இன்னும் நிறையா சேனல் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குருநாத் ஐஎஸ் அகாடமி, டேஃப் ஐஎஸ் அகாடமி, மின்னல் வகை கணிதம், எக்ஸாம் டெய்லி தமிழ் இது போல் நிறையா சேனல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சேனல் எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து மேக்ஸ் இப்போ எதில் பார்க்கலான்னா ரியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மதுரை, மின்னல் வகை கணிதம், விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ் பை இஆர் தங்கமுத்து, சந்துரு மேக்ஸ், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், டேஃப் ஐஎஸ் அகாடமி, டிஎன்பிஎஸ்சி டு லைஃப், அடடா 247,
கனிஷ் மேக்ஸ். லேர்ன் வித் விக்னேஷ், தமிழ் வழி கணிதம், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ், ஆகான் நெட்ஒர்க்ஸ், எய்ம் டிஎன், அதியன் அகாடமி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், பூபதி மேக்ஸ், ரயில்வே. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸ் கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் டெஸ்ட். அதில் எந்தெந்த யூடியூப் சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெய்லி தமிழ், சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, எக்ஸாம் 2 வாட்டி போட்டிருக்கேன், மின்னல் வேக கணிதம், பூபதி மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி. இப்போ ஆர்ஆர்பிக்கு மேக்ஸ் டெஸ்ட் பார்க்கணுங்கன்னா அடடா 247 தமிழ், அப்புறம் பூபதி மேக்ஸ்லேயும் அந்த மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸ் போடும்போது ஸ்பீட் மேக்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணுன்னா கனிஷ் மேக்ஸ், இஆர் தங்கமுத்து, அடடா 247 தமிழ் இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்பீட் மேக்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல உங்களுக்கு ஃபேவரட்டான சேனல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 15 நாளில் எப்படி கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு கலர் அடிச்சுட்டு வச்சுருக்கிறதையும் ஒவ்வொரு நாள் அதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 14 இதுக்கு கலர் அடித்து வச்சுருக்கேன். 14 நாளில் படிச்சுட்டு ஒரு நாள் ரிவிஷன் விடணும் இந்த சயின்ஸை. அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் 12 நாள் முடிச்சுட்டு 3 நாள் ரிவிஷன் விடுற மாதிரி வச்சுருக்கு. இந்த 15 நாள் பிளான் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் புவியியல் வந்து 12 நாளில் முடிச்சுட்டு 3 நாள் ரிவிஷன், மொத்தம் 15 நாள். இதுவும் 15 நாள் கணக்கு வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல் பாலிட்டி. இந்த பாலிட்டியை வந்து 13 நாளில் முடிச்சுட்டு 2 நாள் ரிவிஷன் விடுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் நைட்டு முடியும் போது தினமும் நைட்டு 3 ஆர்டிக்கல் படிச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம். இது பார்த்திங்கன்னா 12 நாளில் படிச்சுட்டு 3 நாள் ரிவிஷன் விடுற மாதிரி முடிச்சதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை வந்து 14 படிச்சுட்டு ஒரு நாள் ரிவிஷன் விடுற மாதிரி வச்சதுக்கு 15 நாள். அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடை வந்து 13 நாளில் படிச்சுட்டு 2 நாள் ரிவிஷன் விடுற மாதிரி வச்சதுக்கு. நீங்கள் இதில் திருக்குறள்லாம் வரும், அதை வந்து டெய்லியும் நைட்டு 3 படிச்சிங்கன்னா உங்களுக்கு முடிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இது பார்த்திங்கன்னா 11 நாள் படிச்சுட்டு 4 நாள் ரிவிஷன் விடுற மாதிரி வச்சதுக்கு. ஆக மொத்தம் 15 நாள். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு ஒவ்வொரு இதையும் 4 நாள் படிக்கிற மாதிரி வச்சதுக்கு மொத்தம் 10 டாப்பிக்காக பிரித்து வச்சுக்கிட்டு 40 நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கு மேக்ஸை. இதுதான் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான சிலபஸ்ஸு. இதில் மேத்மெட்டிக்ஸும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ஒரே யூடியூப் சேனலில் இருக்காது, அதனால தான் நிறையா யூடியூப் சேனல் பேராக கொடுத்துருக்கேன். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அடடா 247 தமிழில் கொஞ்சம் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் டாப்பிக்கை முடித்ததுக்கப்புறம் ஒரு 120 நாளில் முடிச்சிடுவீங்க. அந்த 15 நாளாக மிச்சம் இருக்கிற அந்த நாளில் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் வீடியோ யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 200 நாள் ஸ்டடி பிளானில் வந்து கொஞ்சம் உடம்பையும் மனசையும் கொஞ்சம் தயார் பண்ணலான்னு இந்த ஒர்க் அவுட் பிளானையும் தயார் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் மெடிடேஷன் காலைல 4 மணிக்கு எழுந்து ஸ்டார்ட் பண்ணுறது. திங்கக்கிழமை செஸ்ட்டு ஷோல்டரு ட்ரைசெப்ஸு, செவ்வாய்க்கிழமை பேக்கு பைசப்ஸு, புதன்கிழமை லெக்ஸு, வியாழக்கிழமை செஸ்ட்டு ஷோல்டரு ட்ரைசெப்ஸு, வெள்ளிக்கிழமை பேக்ஸு பைசப்ஸு, சனிக்கிழமை லெக்ஸு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் டே. சனிக்கிழமை புதன்கிழமை ஆப்ஸுக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் போட்டிருக்கோங்க வேணும்னா. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சின்னு தினமும் கார்டியோக்காக ஸ்கிப்பிங்கும் பர்பீஸும் போட்டிருக்கேன். ஸ்கிப்பிங் 100, பர்பீஸ் 10ன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 லிட்டர் வாட்ரு தினமும் குடிக்கணும். 3000 கலோரி ஒரு டயட்டு ஹெல்த்தி டயட்டாக வச்சுக்கோங்க. நான் என்ன ஹெல்த்தி டயட் வச்சுருக்கேன்னா சத்து மாவு இந்த யூடியூப் சேனலில் பார்த்து ரைஸ் மில்லில் போய் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 200 கிராம் சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா 7 hours ஸ்லீப்பு. உடம்புக்கும் மனசுக்கும் ரெஸ்ட்டு தேவை, அதனால தான் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய செஸ்ட்டு ஷோல்டர் ட்ரைசெப் ஒர்க் அவுட்டு. குறிப்பிட்ட ஒர்க் அவுட்லாம் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒர்க் அவுட்லாம் எழுதி அதையும் ஃபாலோ பண்ணலாம், இதையும் இல்லைனா ஃபாலோ பண்ணலாம்.
இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கு பைசப்பு, இந்த பேக் பைசப்புக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய லெக்குக்கும் ஆப்ஸுக்குமான ஒர்க் அவுட்டு. ஓகே கைஸ், நான் என்னோடய பிளான் என்னான்னு சொல்லிட்டேன். இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத டெய்லி யூடியூப்பில் ஒரு 5 மினிட் வீடியோவோ 10 மினிட் வீடியோவோ அப்லோடு பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, நன்றிகள்.